சவுண்ட் வரும் பாருங்க, மத்தாப்பு சவுண்ட் மாதிரி வரும் பாருங்க. ஏன் சொல்லுங்க, தண்ணி இருக்குல்ல. அதிரடி சமையல் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். ஏன் வண்டி ஓட்ட போறோம், உழவு அடிக்க நம்மள விட்டா வாச்சிரும் கோளாறு. பாருங்க, இன்னைக்கு அப்பா வீட்டில் வந்து விசேஷம். கல்பனாவுக்கு வந்து அஜிக்கு மருந்து கொடுக்குறது, தாலியும் பிரித்து கொடுக்குறதும் இன்னைக்கு விசேஷம். அதனால இன்னைக்கு வந்து சமையல் ரெடி பண்ண போகிறோம். பிரியாணி, தாளிச்சா, முட்டை, தயிர் பச்சடி இதெல்லாம் இன்னைக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். கொல்லையில் தான் சமைக்க போகிறோம். வாங்க நாங்கள் எப்படி சமைக்கிறோங்கிறத பார்க்கலாம். வெஜிடபிள் தால்ச்சாவுக்கு இப்போ பருப்பு வேக போட்டுடலாம். இப்போ என்ன அடுப்பத்து லோட ஏற்றி விடுங்க, கறிக்கடை போட்டுங்க. இல்லை கிளப்புது எடுத்து சாப்பிட்ற போல மணி கேமரா வாங்கணும் விட்டு. எதுக்கு தான் கல் உப்பு போடுறீங்க? கல் உப்பு போட்டால் நல்லா சுத்தமாக நல்லாயிருக்கும். கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. கேரளாவில் தான் கறி முட்டை கறி வைப்போம். ஆமாம், கேரளாவில் எப்படி மாமி முட்டையை முட்டை சொல்லுங்க? கறி அது 4 வகையில் செய்யலாம். முழுசாகவும் பண்ணலாம். வெட்ட ஆரம்பிச்சாச்சு, வெட்டலாம். வரவெல்லாம் எடுத்தாச்சு. சமையல் மாமா, சமையல் இல்லைன்னா மாமா அப்புறம் சமையல். அங்க பிரியாணி தரமா பண்றோம், பிரியாணி தரமா பண்றோம், கொட்டுறோமா பிரியாணி பயலுகடா. இதான் குளம் பாருங்க, மீன் அல்லிப்பூ இருக்குதுடா பாருங்க, அல்லிப்பூவெல்லாம் இருக்கு பாருங்க. மீன் பாரு தோல மேல உட்காந்து மணி கேமராவை வாங்கணும் விட்டு. அத்தை ஊர்லேருந்து வந்துட்டோம் சார் குளமாணிக்கம். இப்போ சமைக்க போகிறாங்க. அத்தை ஊர்லேருந்து வந்துட்டோம் மக்களே அப்படின்னு சொல்லி. அத்தை ஊர்லேருந்து வந்துட்டோம் மக்களே, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். திரும்புடா. அரசு மறந்த ஆட்டுக்கறி விருந்து. இதான் மொய்த்து பேர். சரிடா, அரசு மறந்த ஆட்டுக்கறி விருந்து. ஆட்டுக்கறி விருந்தா அரசு மறந்து. வாங்க ட்ரைட் ரோட்டலாம். இங்கே இருக்க தனமா தடபாப்பா ஐயா போட்டா இல்ல வண்டி ஓட்ட போறோம், உழவு அடிக்க. நம்மள விட்டா வாச்சிரும் கோளாறு. மறந்தா ஆட்டுக்கறி விருந்து. எங்க ஊர் வராப்பு வராது, அரசு மறந்தா ஆட்டுக்கறி விருந்து. சமையலுக்கு அடுப்பு பற்ற வச்சாச்சு. சரத்து பற்ற வச்சுக்கிட்டு இருக்கான் அடுப்பு. மாமா தண்ணி தூக்கிட்டு வருது. மாமா தண்ணி தூக்கிட்டு வருது ஊத்துறதுக்கு. அர்ச்சனா இது பெரிய முடி எடுக்கிறது வச்சுக்காங்க. அர்ச்சனா வந்துட்டாரே. இப்போ கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ மஞ்சத்தூள், கல் உப்பு போட்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கலாம். எதுக்கு தான் கல் உப்பு போடுறீங்க? கல் உப்பு போட்டால் நல்லா சுத்தமாக நல்லாயிருக்கும்.
இதான் மட்டும் எடுத்து இந்த கவுச்சி இந்த இருக்கு. இப்போ கறியெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இந்த இருக்கு பார்த்துங்க. இது என்னது? ஈரல் ஆஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். கோழி ஆயிரும். பீப்பி செஞ்சுருக்கீங்களா? வரலையாடா? முட்டையை கழுவிட்டு இப்போ அவிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். கழுவிடணும். நம்ம இங்கே என்ன பண்ணுறீங்க? பாருங்க, இன்னைக்கு அப்பா வீட்டில் வந்து விசேஷம். கல்பனாவுக்கு வந்து அஜிக்கு மருந்து கொடுக்குறது, தாலியும் பிரித்து கொடுக்குறதும் இன்னைக்கு விசேஷம். அதனால இன்னைக்கு வந்து சமையல் ரெடி பண்ண போகிறோம். பிரியாணி, தாளிச்சா, முட்டை, தயிர் பச்சடி இதெல்லாம் இன்னைக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். கொல்லையில் தான் சமைக்க போகிறோம். வாங்க நாங்கள் எப்படி சமைக்கிறோங்கிறத பார்க்கலாம். இதானே சுத்தம் பண்ணிட்டேன். மல்லித்தலை மட்டும் சுத்தம் பண்ணணும். வெஜிடபிள் தால்ச்சாவுக்கு இப்போ பருப்பு வேக போட்டுடலாம். இப்போ என்ன அடுப்பத்து லோட ஏற்றி விடுங்க. கறிக்கட்டை போட்டுங்க. இல்லை காலையில் இப்போ வெந்நீர் போட்டு வச்சுட்டோம். நல்லா கொதிக்குது. இப்போ கொஞ்சம் மாற்றிக்கலாம். எடுத்து பச்சை மிளகாலாம் வெட்டி வச்சுட்டீங்களா? இல்ல, பச்சை மிளகாய் எடு. அப்புறம் தாளிச்சா போதும். பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ சட்டி எடுத்து அடுப்பில் போட்டுருவோம். ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். பட்டை கிளப்பிடுவோம் இன்னைக்கு. ஆமாம், ஆயில் சேர்க்குறோம். சட்டி சூடாகிட்டு இப்போ ஆயில் சேர்த்தாச்சு. நல்லா பொரி சவுண்டு வரும் பாருங்க. மத்தாப்பு சவுண்டு மாதிரி வரும் பாருங்க. ஏன் சொல்லுங்க? தண்ணி இருக்குல்ல. அதிரடி சமையல் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். பச்சை மிளகாய் பாரு. ஐயாவுக்கு பெரிய வேலைடா பச்சை மிளகாய் வேலை. ஜோரமா எல்லா பக்கமும் காய்ச்சல். எண்ணெய் கூடவே நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நெய் நல்லா சூடாகிட்டு பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். தாளிச்சாவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம். தாளிச்சாவுக்கு வந்து இது கூடயே வந்து உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கடலப்பருப்பு, துவரப்பருப்பு ரெண்டுமே வந்துகிட்டு இருக்கு. இது கூடயே எடுத்து வச்சிருக்க பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பட்டை வகையெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். தண்ணி போதும். தாளிச்சாவுக்கு இது கூடயே வந்து வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் வெட்டுமா? தக்காளி சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு. எலுமிச்சம்பழமெல்லாம் புளிஞ்சு முடிச்சிட்டோம். எல்லாம் வடிகட்டியாச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா குழைவா வந்துருச்சு. இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூட புதினா, மல்லி சேர்த்துக்கலாம். அந்த கறி வடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமா? இது கூட எலுமிச்சம்பழம் சாறு, தயிர் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம்.
பிரியாணி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஏன்னா அது கூட கறியை சேர்த்துக்கலாம். கறி கொட்டிருப்பா. லெக் பீஸா? எல்லாம் லெக் பீஸ் தான். கலப்புது எடுத்து சாப்பிட்ற போல தால்ச்சாவுக்கு காய்கறி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம். கறி சேர்த்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பிரியாணிக்கு. இப்போ கிண்டி விட்டுலாம். பிரியாணி கிரேவி பிரியாணி அரிசி எடுத்துக்கலாம். இல்லைனா இட்லி கல்லி போங்க. தால்ச்சாவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு வந்து அரிசியும் சிக்கனும் சேர்த்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். வெந்நீர் ஊற்றிட்டோம்ல ராஜா. ஐஸ் கட்டி ராஜா வெந்நீர் கையில் அள்ளி ஊற்றுறாங்க. பாருங்க பிரியாணி இப்போ தால்ச்சோட பாருங்க தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் கலர்ஃபுல்லாக இருக்குது. பிரியாணிக்கு சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்தாச்சு. முடி வச்சிடலாம். இப்போ இப்போ தாளிச்சாவுக்கு மாங்காய் சேர்த்துடலாம். தால்ச்சாவுக்கு வந்து அரைச்சி வச்ச பொருள் சேர்த்துக்கலாம். தேங்காய், சோம்பு, ஜீரகம், கசகசா இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கணும். அப்போ சேர்த்துக்கலாம். பாருங்க முட்டை வெந்துருச்சு. இப்போ உரிச்சுக்கிட்டு இருக்கோம். பாதி முறிக்கிறோம், பாதி முடிச்சு வாயில போய் கேரளா வரலையும் ரீச் ஆகுது. கேரளாவுல இருந்து வந்திருக்காங்க. கேரளாவில் தான் கறி முட்டை கறி வைப்போம். கேரளாவுல எப்படி மாமி முட்டையை முட்டை சொல்லுவீங்க? கறி அது 4 வகையில் செய்யலாம். முழுசாகவும் பண்ணலாம், பாதி பாதிலையும் பண்ணலாம். ஒன்று கொத்து ஊற்றி வெங்காயத்துக்கு வந்து தயிர் சேர்த்துக்கலாம். அவங்க தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பிரியாணிக்கு. பாருங்க பிரியாணி வந்து தம் கட்டியாச்சு. அங்கிட்ட வந்து தாளிச்சா தாளிக்க போறோம். பெரிய மனுஷனுக்கு ஒன்று கொடுங்க. வாங்க வாங்கய்யா. தால்ச்சாவுக்கு தாளிப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விடலாம். சூப்பரான தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிட்டு இந்த இப்போ சாப்பாடு வைக்கலாம். குழம்பு கரண்டி வாங்க. நீ போய் வாங்கிட்டு அப்படியே சந்தோட போ. போய் அம்மாட்ட கேளு போ. தாழ்ச்சாலாம் எடுத்துறாங்கடா. வெங்காய பச்சடியெல்லாம் தண்ணி பாட்டில் உள்ளே தான் இருக்கு. ஒரு நிமிஷம் வருது. ஆ